இன்றைக்கி நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் தான் இங்கே அதிகம். உதாரணத்துக்கு உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இடம் வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்றீங்க அவங்க எதிர்காலத்துக்கு. அவங்க ஒரு மனைவி துணைன்னு வந்த பிறகு சரி நம்ம உழைச்சி சாப்பிட்டா மட்டும் போதும், நமக்கு வீடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் உங்களுக்கு உழைக்க தோணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டைம்லாம் ஊதாரித்தனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயமும் நீங்கள் செஞ்சு கொடுத்துறாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு உழைப்புனா என்னென்னு தெரியாமல் போயிடும். அப்புறம் மீதி இருக்கிற நேரங்களில் ஊதாரித்தனம் பண்ணிவிடுவாங்க. நம்ம பிள்ளைங்க கெட்டவங்களா போகிறதுக்கு நாமளும் ஒரு காரணமாயிடுவோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒன்று கிடைக்குதுன்னா அந்த ஒன்றுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அடையிறோமோ அப்போ தான் அதில் உள்ள உண்மையான வெற்றினா அவங்களுக்கு தெரியும். என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி அவங்க மூளையை வளர விடாமல் நீங்களே முடக்கி வைக்கிறீங்க. ஒரு விஷயத்தை அவங்க செய்யும் போது தான் அதில் உள்ள எல்லா விஷயமும் அவங்க புரிஞ்சுப்பாங்க.